கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் இப்பொழுது இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல சில அசுத்தாவிகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பற்றி, உறவுகளை பற்றி, வாலிப பிள்ளைகளை பற்றி, வாலிப பையனை பற்றி சில சத்தியங்களை பேசிக்கொண்டு வருகிறோம். கவனித்து கேளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் குடும்பத்திலேயோ பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்குமேனால் அதை இப்பொழுதே சரி செய்யுங்க. நான் இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் தன்னுடைய மனைவி தீட்டுப்படுத்தப்பட்ட தன் மனைவியின் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும், அல்லது அவன் மனைவி தீட்டுப்படுத்தப்படாதிருக்க எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் அவள் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும். ஒரு பெண் தன் புருஷனோடு வாழ்ந்து கொண்டு பிறர் முகம் பார்த்து, நம்ம தென்னிந்திய திருச்சபையில் ஒரு காரியம் சொல்லுவாங்க, பிறர் முகம் பாராமல். அதெல்லாம் இன்னைக்கு எல்லாம் மறந்துட்டாங்க, உடன்படிக்கையெல்லாம் மறந்துட்டாங்க. எங்க கர்த்தர் ஒரு நாள் கணக்கு கேட்பாருங்க. விவாக நிலையில் வரக்கூடிய ஆணையும் பெண்ணையும் திருமணத்துக்கு முன்பதாக 3 அறிக்கையில் சொல்லுவாங்க. 3 அறிக்கை. முதலாவது ஒரு அறிக்கை, 2வது ஒரு அறிக்கை, 3வது அறிக்கை. 3 அறிக்கைக்கும் அவர்கள் பெண்கள் அந்தந்த சபைகளில் இருந்து கேட்கணும். கேட்டுட்டு ஒன்றும் இல்லை என்றால் கடைசியாக திருமணம் முடிக்கும் போது ஒரு வார்த்தை கேட்பார். உங்கள் இருவருக்குள்ளும் இந்த விவாகத்திற்கு காரணமில்லாத தடை ஏதும் இருக்குமே ஆனால் அதை இப்பொழுதே சொல்ல கடவீர்கள். இப்பொழுது சொல்லாவிட்டால் பிறர் ஒரு காலம் சொல்லக்கூடாது என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை வாங்கி உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு போவார். இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு கணவன் மனைவியாய் வாழ்வாங்க. ஆனால் சில காலங்கள் கடந்து போகும் பொழுது, குடும்பத்தில் சில வருத்தங்கள் வரும்பொழுது, சில பிரச்சனைகள் வரும்பொழுது எப்படி வருகிறது அப்படின்னு கேட்டால், சில அசுத்த ஆவிகள் உள்ள வந்து கணவன் மனைவி கடலை ஒரு எரிச்சலை உண்டாக்கிறோம். எரிச்சலின் ஆவி. என்ன ஆவிங்க? உங்களுக்குள்ள எரிச்சல் வருதா? எப்படி எரிச்சல் படுறீங்களா? படலையோ? பரவாயில்ல. பட்டாலும் சோத்திரம், படட்டாலும் சோத்திரம். ஏன் அப்படின்னா, இங்கே வேத வசனம் சொல்லுது, எரிச்சலின் ஆவி அவன் மேலே வந்து அவன் குரோதம் கொண்டு தன் மனைவியை குற்றம் சாட்டுகிறான். இவள் பிறர் முகம் பார்த்து எனக்கு துரோகம் செய்து விட்டாள் என்று சொல்லி இங்கே ஆசாரியன் இடத்துல கொண்டு வருகிறான். ஆசாரியன் அவள் இடத்துல கேட்கும் பொழுது அப்படியெல்லாம் இல்லைங்க என்று அவள் உண்மைக்கு மாறாக சொல்வாள் என்றால், ஒரு அந்த ஆசரிப்பு கூடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் பாத்திரத்தை எடுத்து அங்கே இருக்கிற புழுதி அள்ளி அது உள்ளே போட்டு கலக்கி அதை அவளை குடிக்க சொல்லுவான். அதை குடிக்கும் பொழுது அவள் தவறு செய்யாவிட்டால் அது ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஆனால் தவறு செய்தவளானால் அவள் குடிக்க குடிக்க அவர் வயிறு வீங்கும், இடுப்பு சூம்பும். பார்த்துக்கிடுங்க. அசுத்தமாக தன் கணவனுக்கு துரோகம் பண்ணுகிற ஒரு மனைவி பிறர் முகம் பார்த்து போறவளுக்கு இப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து எடுத்து கொடுக்கப்படுகிற அந்த ஜலமும் அந்த தூசியும் அள்ளி உள்ளே போட்டு கலை கொடுக்கும் பொழுது உண்மை எது என்கிறது வெளியே வந்து விடுகிறது. ஆனால் இன்றைக்கு சபை நடுவில் கர்த்தர் உலாவி கொண்டு வருகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எரிச்சலும் உங்களை விட்டு தனியே கடவுது. ஆண்டோடைய சமூகத்தில் வைங்கங்க. ஏன் எரிச்சல் படுறோம்? ஏன் கோவப்படுறோம்? வேண்டாம், விட்டுருங்க. நீங்கள் இன்றைக்கி அநேகர் கோவப்படுறீங்க, அநேகர் எரிச்சல் படுறீங்க. ஏன் படுறீங்க, எதுக்கு படுறீங்க தெரியாது. ஆனால் கோவப்படுறீங்க, எரிச்சல் படுறீங்க. அதெல்லாம் விட்டு விலகுங்க. எரிச்சல் உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டாம். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்தங்கள் அன்பு பிதாவே, மன மகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல கால வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உம்முடைய சித்தத்துக்கு ஒப்புக்கூடி ஜெபிக்கிறையா தகப்பனே. வஞ்சிக்கிற எரிச்சல் உள்ள ஆவிகள் இந்த குடும்பங்களை விட்டு, உறவுகளை விட்டு வெளியேறும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் வேலெடுத்து பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.